அக்கா அக்கா வா அனிதா. என்னக்கா பிஸியா? பிஸிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? பிரெக்னெண்டா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் எல்லாத்தையும் மத்தவங்க பாத்துக்கறாங்கல்ல. இல்லைம்மா, பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். இது கூட பண்ணாம இருந்தா அப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிடும்ல. அக்கா, பொதுவா பிரெக்னெண்டா இருக்கிறவங்க வாமிட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீங்க வாமிட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையேக்கா. உங்களுக்கு வாமிட் வராதா? என்னக்கா வாமிட் வராதா? அது எனக்கும் வாமிட் வரும், ஆனா இப்பெல்லாம் வரதில்ல. ஓ அப்படியா? ம், ஆ ஆமா, எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கும்? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அனிதா. சில பேருக்கு 1 மாசம் இருக்கும், சில பேருக்கு 2 மாசம் இருக்கும், சில பேருக்கு 10 மாசமும் வாமிட் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். சரிக்கா. ஆ ஆமா, உங்களுக்கு எத்தனை மாசம்? ஆ, இல்ல, உங்களுக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். அது ஒரு 4-5 மாசம் இருக்கும். அக்கா, என்னக்கா பிரெக்னன்ட் எத்தனை மாசம்னு கேட்டா 4-5 மாசம்னு குத்து மதிப்பா சொல்றீங்க? 4 மாசமா இல்ல 5 மாசமாக்கா? 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஆரம்பிக்குது. ஓ சரிக்கா. ஆமா, உங்களுக்கு எப்ப டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க? ஆ, டெலிவரி டேட் எப்ப சொல்லிருக்காங்கன்னு கேட்டேன்க்கா. இல்லக்கா, 2வது செக்கப்லயே டெலிவரி டேட் என்னங்கறத சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் சொல்லிருப்பாங்களே, அதுதான் எப்போன்னு கேக்குறேன். அது அ, எனக்கு சொன்னது டிசம்பர்னு நினைக்கிறேன். அக்கா, என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 4 மாசம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, டிசம்பருக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அப்போ நீங்க என்ன 15 மாசத்துலயே குழந்தைய பெத்துக்க போறீங்க? இல்ல, அது ஏதோ ஒரு யோசனையில சொல்லிட்டேன். ஜூலையோ ஆகஸ்டோ சொன்னாங்க. அக்கா, டெலிவரி டேட் கூட தெரியாம என்னக்கா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அனிதா, டாக்டர் சொன்ன டேட்லயே குழந்தை பிறக்க போகுது, அதனால நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அக்கா, ஆனா எனக்கு ஒரு விஷயமே புரியலக்கா. என்ன? இல்ல, 4 மாசம் முடிய போதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வயிறு பெருசாவும் இல்ல, பார்த்தாலும் தெரியல. ஆமா, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறேன். ரொம்ப நேரமா இந்த அனிதா பொண்ணையும் காணோம். ஐயாவும் தனியா உட்கார்ந்துருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஐயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். ஐயா. சொல்ற விரியா? ஐயா, அது வந்து எதையும் மலமலன்னு சொல்லணும். குட்டி போட்டவங்கள மாதிரி சும்மா என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். மலமலான விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன விஷயம் சொல்லு. அது வந்துங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விரையாண்ணா, என்ன விரையாண்ணா? எப்ப பார்த்தாலும் தொண்ணு மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாமா இந்த வயசுலயும் லேட் நைட்ல ஒர்க் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலயும் நீங்க வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னன்னா அர்த்தம்? கொஞ்சம் கூட அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? நல்லா சொல்லுமா உனக்கு. நான் இவனுக்கு எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன், வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாதேன்ட்டு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். பார்த்துக்கிட்டியா வீரையா, என்னோட புது மருமகன் மேலே எவ்வளோ அக்கறையா இருக்கிறான்னு? எனக்கு 2 மருமகளுக்கு 3வது வந்தாச்சு. இனி இந்த மாதிரி தொந்தரவு பண்ண எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. ஜாக்கிரதையா இரு. ஐயா. மாமா, பால் மாமா, வச்சிருமா, பால் சாப்பிடுங்க. வச்சிரு. சரி. ஐயா, அது வந்து மாமா, பால் சூடாறிட்டு இருக்கு மாமா, நீங்க குடிங்க. சரிம்மா. ஐயா. விரையாண்ணா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்குண்ணா, போய் பாருங்க போங்க. அம்மா, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டு தாமா வந்தேன். ஏனா
நீங்க முடிச்ச லட்சணத்தை தான் நான் நான் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். அடுப்பெல்லாம் இன்னும் துடைக்காம இருக்கு. பாத்திரம்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. அதெல்லாம் போய் முதல்ல க்ளீன் பண்ணுங்கண்ணா. தரையில சாம்பார் எல்லாம் ஊத்தி இருக்கு. அதை போய் தொடங்க. ரொம்ப கேவலமா இருக்குண்ணா. அப்புறம் அந்த சக்கரை டப்பா இருக்குல்ல, அதெல்லாம் ஓபன் ஆயிருக்கு. எறும்பெல்லாம் முச்சி ஒரு மாதிரி கஜகஜன்னு இருக்கு. போய் அதெல்லாம் எடுத்து வைங்க போங்க. உன்னோட வேலையை ஒழுங்கா செய்யாம என் வேலையை கெடுக்க வந்திருக்கிறியா? போடா, சொல்றா பாடுறா, போடா. அது இல்லைங்க ஐயா. போ சொன்னேன்ல, போடா. நான் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேம்மா, மாமா பாக்கி வேலையை காலையில தான் பண்ணும். தூக்கம் வருது, நான் போய் சரிங்க படுக்கிறேன். மாமா. என்ன வீரையானா, உண்மைய சொல்லிடணும்னு ரொம்ப பரபரன்னு இருக்கா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அனிதா, ஆ, இங்க என்ன பண்றீங்க நீ? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். சரி வா போலாம். இல்ல நீங்க போங்க, நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டிவி பாக்குறேன் டெய்லி லேட்டா தூங்க வர. வான்னு சொல்றேன்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. இல்லங்க நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இப்படி எல்லாம் சொன்னா நீ வரமாட்ட, வா. ஏங்க நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வாடா, நல்ல வேலை பண்ணீங்க தம்பி. அவங்கள வெளியே மட்டும் விட்டுடாதீங்க. அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். வா 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 வா. என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி எடுத்துட்டு வரீங்க? அது வந்து அனிதா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லி தொலைங்க. சும்மா இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது எப்படி வந்து உன்கிட்ட காட்டுறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு கொடுக்கணும். சரி கொடுங்க. ஏய், இப்படி சிடுன்னு சொல்லாத. முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தான் கொடுங்கன்னு கேள, அப்பதான் கொடுப்பேன். ஐயோ, இவன் வேற கொல்றானே. அந்த ஆளு நேரம் மாமா கிட்ட உண்மையை சொல்லிருப்பானோ? சரிங்க கொடுங்க. என்னங்க இது? மல்லிகைப்பூமா? அதுவும் 5 அடுக்குல நெருக்கி கட்டின மதுரை மல்லிகைப்பூ. எப்படி சர்ப்ரைஸ் பின்னிட்டனா? கேவலமா இருக்கு. என்ன அனிதா? ஏங்க எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? இந்த பூவெல்லாம் வச்சா எனக்கு தலைவலி தாங்க வரும். இது வாங்கிட்டு வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி பீத்திக்கிறீங்க. இந்த பாரு, நீ ரொம்ப தான் பண்ற அனிதா. திரும்ப நான் வச்சு விடுறேன். மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல திரும்ப, நான் வச்சு விடுறேன். வா, இப்படி நில்லு. சீக்கிரம் வைங்க. இரு, என்ன அவசரப்படுற? ஐயா ஐயா ஐயா, அதுக்குள்ள தூங்கிட்டாரே. ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயா. ஐயா, என்ன இப்படி தூங்குறாரு? எப்பயுமே இப்படி தூங்க மாட்டாரு. ஐயா, தயவு செய்து கொஞ்சம் ஏந்திருங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.